அதே மாதிரி கல்யாணம், காது குத்து, ஃபங்க்ஷன், மெச்சூரிட்டி ஃபங்க்ஷன், இப்படி எல்லா ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. வீட்டில் வைக்கிற ஃபங்க்ஷன், அங்கே சிறுவர்கள் தான் அதிகம் காணப்படுறாங்க. இந்த பெரியவங்க என்ன ஆனாங்க? அந்த முறைகளே மாறி போச்சு. தான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் தாய்மாமா உறவுன்றது காணாமல் போயிடும். அண்ணன் தங்கச்சி உறவுன்றது அரிதாக காணப்படும். மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழர்களுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கு சோதாத்தானம் தான் நம்மளுக்கு காரணம். நம்ம ஒரு குழந்தையே போதும்னு தமிழர்கள் பெரும்பான்மையாக உள்ளவர் நினைத்ததுனால, 2 குழந்தையே போதும் நினச்சதுனால, இன்றைக்கி இந்தியாவிலே சிறுபான்மை மக்களாக தமிழர்கள், தாய்மொழி கொண்ட தமிழர்கள் இருக்காங்க. அதில் மிக சிறுபான்மை மக்களாக முக்குளத்தூர் சமுதாயம் வந்துனுக்குது. இப்போ அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் மிக சிறுபான்மை மக்களாக அகமுடி முதலியார்கள் வந்துட்டுருக்காங்க. முதலியார் சமூகமும் வெள்ளாள கவுண்டர் சமூகமும் மிக சிறுபான்மை மக்களாக மாறிட்டுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், சொத்து இருக்க சுகம் இருக்கு இல்லையா, 3 குழந்தைங்க கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கணும், தப்பு இல்லை. அப்படி பெற்றுக்கினா மட்டும்தான் அந்த உறவை நீட்டிக்க முடியும். இல்லைனா நம்மக்கிட்ட அரிதாக இருக்கும் சில உறவுகள்.